ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட். ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு தரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் 1 ஏக்கர் எதிர்பார்க்குறவங்களுக்காண்டியவும் ஒரு தரமான இடம் நம்ம ஒட்டன்சத்திரம் ஏரியாவில் கிடச்சிருக்குங்க. வித் கேணி ப்ளஸ் இலவச மின்சாரத்தோட 1 ஏக்கர் 2 சென்டானது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த இடம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. நம்மளோட ரொம்ப லோ பட்ஜெட்டில் கேட்குற பையர்ஸ்க்காண்டி இந்த இடம் இப்போ நம்ம எடுத்திருக்கோம். இந்த இடம் எங்கே லொக்கேட்டாக இருக்குது, இதோட ஃபெசிலிட்டிஸ் என்ன, எந்த ஏரியாவில் இருக்குது, 1 by 1 பார்க்குற முடியும். நம்ம சேனலுக்குள்ள முறையாக வர நம்ம பையர்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற 1 ஏக்கர் 2 சென்ட் விவசாய நிலம் கரிசல் பூமி. இந்த பூமியானது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்துக்கு நியர்பையாக ஒட்டன்சத்திரத்துலேருந்து வேடசந்தூர் போகக்கூடிய மெயின் ரோட்லேருந்து உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கட் ரோடு, ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்கு போகக்கூடிய ஒரு கட் ரோடு. அந்த கட் ரோட்டிலேருந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் மண்பாதைன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 16 அடி பொதுப்பாதையாக டாக்குமெண்ட்லேயே நம்மளுக்கு மென்ஷன் ஆகி வந்துடும். பக்கத்தில் 16 அடி பாதையுமே நம்மளுக்கு மென்ஷன் ஆகிருக்கு. அதனால் பாதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், கிளியரன்ஸை பார்த்துக்குங்க. இதுக்கு நேராக வீடு தெரியுது பார்த்திங்களா, அதுதான் தார் ரோடு. அந்த தார் ரோட்லேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற நிலத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 16 அடி மண்பாதை வருதுங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் நான் சொன்ன 1 ஏக்கர் 2 சென்ட் விவசாய நிலம். சுற்றிலும் விவசாயம் பண்ணுறாங்க. பட் இந்த நிலத்தில் விவசாயம் பண்ணலை. இவங்க அம்மா கொஞ்சம் தவறினால இதை கொஞ்சம் விற்கிற ரேஞ்சுக்கு கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க. அதனால் விற்கிறாங்க. அதனால் எந்த விவசாயம் பார்க்கல. இந்த இடத்துக்கு தண்ணி வசதி பார்த்திங்கன்னா கிணறு தாங்க. கிணறு பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்திங்கன்னா, அதுதான் கிணறு. அந்த கிணறு பார்த்திங்கன்னா பங்கு கிணறுங்க, தனி கிணறு கிடையாது. இதுக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்ம ஏரியாவிலே இது வரைக்கும் நம்ம எடுக்காத அளவுக்கு லோ பட்ஜெட்டில் கிடச்சிருக்குங்க. 1 ஏக்கர் 2 சென்ட் சேர்த்து நம்மளுக்கு 13 லட்ச ரூபா தான் விலை கோட் பண்ணுறாங்க. இந்த 13 லட்ச ரூபா விலையுமே நெகோசியபிள் தான். இதை ஃபிக்ஸ்டு கிடையாது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான் குறைச்சி பேசலாம். நம்ம இடத்த சுற்றிலும் பார்த்திங்கன்னா விவசாயம் தான் பார்க்குறாங்க. இது ஃபுல்லாக மக்காச்சோளம், பின்னாடி பார்த்தா தென்னந்தோப்பு. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா புகையிலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த புகையிலை விவசாயம் உங்களுக்கு தெரியும். ஒட்டன்சத்திரம் ஏரியா பக்கத்தில் தான் அதிகம் பண்ணுவாங்க. இடத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வெங்காயம். இப்போ நம்ம இடத்துக்கு மேப்புறம் பார்த்திங்கன்னா தென்னங்கண்டு வச்சு உள்ளே நம்மளுக்கு வெங்காய விவசாயம் பண்ணுறாங்க, வெங்காய சாகுபடி. இந்த இடம் தாங்க அக்யூரேட்டாக, இந்த இடம் தான் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இடம். வாங்கி நீங்கள் ரொட்டேட்டர் உழுது நீங்கள் எந்த விவசாயம் வேணால் பார்க்கலாம். கேணியில் தண்ணின்றது நம்மளுக்கு பங்கு கேணியில் மேலாகவே கிடக்கு. அந்த கேணியுமே நான் காட்டுறேன். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டுங்க. லோ பட்ஜெட்டில் 10 லட்சம் 12 லட்சம் வச்சு ஒரு ஏக்கர் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த இடம் சூட்டபுளாக அமைஞ்சிருக்கு. ஊரடி தோட்டம் பக்கத்தில் பூரா எல்லா தோட்டத்துலையும் வீடு இருக்குது. அதனால் பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டில் பார்த்திங்கன்னா தெரியும், சுற்றிலும் வீடு தான். நம்ம இடத்துக்கு மேப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோமீட்டரில் அதுவாங்க, அதுவுமே வீடு தான். தெரிஞ்ச பில்டிங், வெள்ளை கலரில் பில்டிங்கு, அது ஃபுல்லாகவே கம்பெனி மற்றும் வீடு தான். ஏக்கருக்கு 13 லட்ச ரூபான்றது 1 ஏக்கர் கிடைக்காது. மேக்ஸிமம் ஒரு 15 ஏக்கர் 20 ஏக்கர் பக்கம் போனால் வடமதுரை ஏரியோடு பக்கம் தான் கிடைக்கும். ஒட்டன்சத்திரம் சரௌண்டிங்கில் 1 ஏக்கர் கிடைக்கின்றது ரொம்ப ரேருங்க. 13 லட்ச ரூபா தான் விலை. நெகோசியபிள், குறைச்சும் பேசிக்கலாம். இதற்கு வரக்கூடிய பங்கு கேணியும் காமிக்கிறேன் பாருங்கள். இதற்கு வரக்கூடிய 16 அடி பாதை சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 16 அடி பாதை இதுதான். இதை 16 அடி பாதை எடுத்து கொடுத்துருவாங்க. நம்ம நேராக 16 அடி பாதை இதில் போய் நம்ம தோட்டத்துக்குள்ளேயே அப்படி ஜாயிண்ட் ஆகிக்கிறோம். நான் சொன்னீங்க பார்த்தீங்களா, நம்ம இடத்துக்கு வரக்கூடிய பங்கு கிணறுன்னு சொல்லி, இந்த பங்கு கிணறு இதுதான். அது ஆழமான கிணறு தான், தண்ணி மேலே கிடக்கு. இந்த கிணறு இருந்தால் இப்போ தண்ணியுமே ஓட்டிக்கிருக்காங்க. அதையுமே உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்றது. வாட்டர் சோர்ஸ் நல்ல ஏரியாங்க. உங்கள் லோ பட்ஜெட்டில் கேட்கக்கூடிய நம்ம எல்லா பயிற்சிக்கும் நான் ஒரு கெஸ்ட் வச்சுக்கிறேன். இந்த இடத்த தயவு செஞ்சு தவற விட்டுறாதீங்க. இதை தவற விட்டிங்கன்னா இதே போல் அடுத்த இடம் நம்மளுக்கு கிடைக்குமென்றது சந்தேகம் தான். நேரில் வாங்க. இடம் பிடிச்சிருந்தா ஓனர்கிட்ட நேரடி சிட்டிங் பண்ணிக்கலாம். பட்டா பத்திரம் எஃப்எம்டி வாங்கிட்டு பூரா வாங்கி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க பத்திர ஆஃபீஸில் நீங்கள் டிசி போட்டு ஆன்லைன் டிசி பார்த்துட்டேவும் நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணிக்கலாம். ஓகே, தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.